வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இதை இப்படியே ஆதியாகமத்திலிருந்தே சொல்லிட்டு வரலாம். சாராளின் கற்பம் செத்தது, கர்த்தருடைய வசனமோ சாகல. யோசேப்பின் கை கால்கள் விலங்கிடப்பட்டது, கர்த்தருடைய வசனமோ விலங்கிடப்படல. சங்கீதம் 105:28 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை எதிர்ப்பாரில்லை. பவுல் சொல்லுகிறார், எதை வச்சு சொல்றீங்க பவுலே? எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், எனக்கு சம்பவித்தவள் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று, அப்படிப்பட்ட மரணத்தினின்று தப்புவித்தவர் இன்னும் தப்புவிப்பார். இதெல்லாம் எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றேன்னா, நான் கட்டப்பட்டிருக்கிறேன். பாதகன் போல, ஒரு தப்பு பண்ணவன போல என்ன கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புறீங்க? எனக்கு தேவன் தந்த வார்த்தைகளை சத்துருவால கட்ட முடியாது, சத்துருவால சாகடிக்க முடியாது, சத்துருவால விடுங்க முடியாது, சத்துருவால அழிக்க முடியாது. யோபு கேட்டா சொல்லுவார், யோபுவால வேற எதையுமே காக்க முடியல, ஆனா வார்த்தையை காக்க முடிந்தது. ஏன் தெரியுமா? சத்துருவுக்கு எதை மட்டும் கை வைக்க முடியாது தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, வார்த்தையை கை வைக்க முடியாது. எல்லாம் இருந்தும் வார்த்தை இல்லாதவன் தரித்திரன், ஒன்றும் இல்லாமல் வார்த்தை உடையவன் ஐஸ்வர்யவான். ஏன்னா அந்த வார்த்தை அவனுக்கு நாளைக்கு என்னெல்லாம் கொடுக்குனே தெரியாது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அவனுக்கு நாளைக்கு என்னெல்லாம் கொடுக்குனே தெரியாது. வார்த்தையின் மேன்மை இருக்கு தெரியுமா? ஆமென். அன்பு உள்ளங்களே, ஹல்லேலூயா. இதை நான் ருசித்து அனுபவித்து சொல்லுகிறேன். வார்த்தை உங்களுக்குள்ள ஏற ஏற கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற உயர்வு, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அது சொல்லி முடியாது, சொல்லி முடியாது. இன்னைக்கு இந்த வார்த்தை உள்ள ஏற மாட்டேங்குது. அநேகருக்கு வார்த்தை உள்ள ஏற மாட்டேங்குது. எந்த அளவுக்கு நம்ம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த வார்த்தையை தள்ளி மீது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம், எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். எந்த ஒரு காரியம் ஆகட்டும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா வேர்ட் ஆஃப் காடுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆண்டவர் எல்லாம் பேசுறார் சீஷர்கள்ட்ட. ரொம்ப பேசி 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 தம்மையே ஜீவ அப்பமாய் கொடுக்கிறார். எல்லாம் பேசி எல்லாம் கேட்டுட்டு ஆண்டவர் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள். நல்லா பேசி எடுத்துட்டு இப்போ ஆண்டவர் சீஷர்கள் கூட்டிட்டு மறுகரைக்கு போகும்போது அவர்களிடத்தில் ஒரே ஒரு அப்பம் மட்டும் இருக்கிறது. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படி சொல்லணும். எல்லாம் மாறி மாறி பாக்குறாங்க. ஏன்னா 12 கூட மறந்துட்டோம். ஆளுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு தூக்கிட்டு போனாங்களோ தெரியாது. எல்லாம் அப்படி இருக்கும்போது கூட கேட்டக்கூடாது, ஆண்டவரே ஹோம்ஒர்க் செய்யாம போனா ஆண்டவரை இன்னைக்கு பார்த்து கேட்டவே கூடாது. கூட எப்படி கேட்கும் போது ஆண்டவர் பார்த்தார். இன்னும் உணர்வு இல்லாம ஆண்டவருக்கு அது ரொம்ப கோபம் வந்துட்டு, வருத்தம் வந்துட்டு, இன்னும் உணர்வு இல்லாம இருக்கிறீங்களே. ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை. இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் கூட இருந்து உயிர்த்தெழுதலை பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அப்ப இயேசு சொன்னபடி மரித்தாச்சு. சொன்னபடி அவர் மரித்தால் அடுத்து என்ன நடக்க போகுது? சொன்னபடி. இது சீஷர்களுக்கு ஞாபகத்தில் இருந்தா அவங்க எங்க போய் நின்றுப்பாங்க தெரியுமா? ஒருத்தங்க வெளிநாட்டுல இருந்து வராங்க, நம்ம எங்க போய் நிப்போம்? கடல்லையா? எந்த ஏர்போர்ட்ல? அவங்க எந்த ஏர்போர்ட்ல வராங்களோ அவங்க வந்த பிறகு போவோமா, வர்றதுக்கு முன்னாடியே போவோமா? வர்றதுக்கு முன்னாடி போற வழியில சாப்பிட்டுட்டு அங்க போய் அவங்கள வரவேற்க. உண்மையிலே இது இவங்க மைண்ட்ல இருந்திருந்தா இவங்க எங்க போயிருக்கணும் தெரியுமா? 2 நாள் ஆச்சு, வா 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 வா, 3வது நாள் 6 மணி ஆச்சுன்னு சொல்லி 5 மணிக்கு வந்து சீட்டு பிடிக்கிறோம்ல. கல்லறைக்கு முன்னாடி அவங்க போய் நின்றுக்கணுமா வேண்டாமா? இல்ல. ஏன்? உள்ள வார்த்தை இல்ல. ஆனா அதே நேரத்தில் ஆப்போசிட் டீம் பாருங்க, பயங்கர டிஸ்கஷன். அந்த மனுஷன் சொல்லி இருந்தான் இப்படி மரித்து 3வது நாள்ல பிசாசும் வசனத்தை விசுவாசித்து
நடுங்குது. ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு விசுவாசித்து நடுங்கிறதுக்கும் நாம விசுவாசித்து நடுங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. பிசாசு விசுவாசித்து நடுங்க காரணம் என்னன்னா, அவனுக்கு தெரியும் எப்படியும் நம்ம முடிவு அவ்வளவுதான், இது அவனுக்கு தெரியும். ஆனா அவனுடைய விசுவாசத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய விசுவாசத்துல ரட்சிப்பு இருக்கிறது. ஆனா இயேசு தூதனுக்காக மரிக்கவில்லை. தூதனுக்காக அவர் மரிக்க வேண்டுமானால் அவர் தூதனை போல வந்திருக்க வேண்டும். அவர் என்னை போல வந்து எனக்காக மரித்தார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார். நம்மேல் அவர் பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரியது. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை, ரட்சிப்பின் மகிமை, ஆமென், மாட்சிமை, மாட்சிமை. ஹல்லேலூயா. நேற்று இரவில் ஆவியானவர் அதுதான் பேச வைத்தார். இந்த வேதம் கண்களை தெளிவாக்கும். என்ன ஒரு தெளிவு பவுலுக்கு இருந்தது. உலக பிரகாரமா நல்ல பார்வை இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. ஏன்னா முன்னாடி ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கும் போதே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு பேசினான். டப்புன்னு ஒருத்த வச்சான். பிரதான ஆசாரியனை பார்த்து இப்படி சொல்றியா? சாரி, எனக்கு அது பிரதான ஆசாரியன்னு தெரியல. அவ்வளவுதான் தெரியும் பவுலுக்கு. அதான் நிருபத்துல சொல்லுவார், நான் கேட்டிருந்தா நீங்க உங்க கண்ணையே எனக்கு புடுங்கி கொடுத்திருப்பீங்க. அந்த தமஸ்குக்கு போற வழியில அட்டாக் ஆச்சுல, அதுக்கப்புறம் அவருக்கு சரியான பார்வை கிடையாது. ஆனா மனக்கண் ஓபன் ஆயிட்டு, பிரகாசம் உள்ள மனக்கண். புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டிருக்க, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவர் சொல்றாரு, நான் பாதகனை போல கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனால் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. வசனத்துல கை வைக்க முடியல. யோபு சொல்ற, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன், எனக்கு என்னால வேற எதையுமே காக்க முடியல. முடியும் அங்க கர்த்தர் காவாராகில். காவலாளி விழித்திருக்கிறது. கர்த்தர் காக்கலனா, கர்த்தர் மட்டும் காக்கலனா கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. வசனம் கட்டப்படவில்லை. எனவேதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்களிலே இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறார். பவுல் தன்னை யார் என்று சொல்லுகிறார் தெரியுமா? மண் பாண்டம். ஆனால் தனக்குள்ளே தேவன் வைத்த வார்த்தையை, அபிஷேகத்தை, தரிசனத்தை, திட்டத்தை அவர் என்ன சொல்றார் தெரியுமா? பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் இந்த மண் பாண்டத்துக்குள்ள இருக்கிறதுனால, அடுத்த வார்த்தை, நாங்கள் எப்பக்கத்திலும். அப்ப பொக்கிஷம் உடையவனுக்கு நெருக்கம் எந்த பக்கம் வரும்? சொல்லுங்க அத. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கிடைச்சதுக்கு அப்புறம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் அப்படியே வார்த்தை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அதுவரை நெருக்கம் புருஷன் இருந்து மட்டும் வந்துச்சு. இப்போ புருஷன் இருந்தும் பிள்ளைகள்ட்ட இருந்தும் ஆமென். அல்லது மனைவி கிட்ட இருந்து சில பேர் பாக்குறாங்க, ஃபுல்லா புருஷன் மனைவி கிட்ட இருந்து. அது as usual. ஆமென். எப்பக்கத்திலும். மத்தளத்துக்கெல்லாம் 2 பக்கம் தான் அடி, எங்களுக்கு சுத்தி சுத்தி அடி. எப்பக்கத்திலும். ஏன் எப்பக்கத்துல நெருக்கப்படுது? அது வெறும் மண்பாண்டம். ஐயோ பாவம், அவன் என்ன கஷ்டப்படுறான். உள்ள ஐட்டம் வேற.
ஆமென். நீங்க ரொம்ப எப்பக்கத்துல நெருக்கப்படுறீங்களா, உங்களுக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு. எங்க அப்பா சரீரத்துல நிறைய பலவீனம், வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா கூட டிராவல் பண்ணும்போது நமக்கு தெரியும் அவங்க. இப்படிதான் அப்பா கூட சென்னைக்கு ஒரு மீட்டிங் போனோம். போகும்போது ஒருத்தங்க, பாஸ்டர் நீங்க எவ்வளவு, உங்களை அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரங்க, பாஸ்டர் ஏன் பாஸ்டர் உங்களுக்கு இவ்வளவு பலவீனதெல்லாம் வந்துட்டே இருக்கு மாறி மாறி. அப்ப அப்படி சிரிச்சுட்டு சொன்னாங்க, உள்ள பொக்கிஷம் இருக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் இந்த வசனத்தை நான் தேட ஆரம்பிச்சேன். இது மண்பாண்டம். மண்பாண்டத்துல லைட்டா தட்டுனா சவுண்ட் வரும், ஓங்கி தட்டுனா உடைஞ்சிடும். அதனால சொல்றேன், அம்மா ஐயோ கர்த்தாவே இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது லைட்டா அப்படி தட்டு விடும். மண்பாண்டம் இப்படி வச்சா இருக்கும், இப்படி வச்சா உடையும். லக்கேஜ்ல சும்மா தூக்கி போட முடியாது மண்பாண்டத்தை. ஹேண்டில் வித் கேர். ஆனா ஒண்ணு தெரியும், இந்த பொக்கிஷம் இருக்கிறது வரைக்கும் இதை உடைக்க முடியாது. ரொம்ப நெருக்கப்பட்டு, இந்த பவுல் எவ்வளவு பாதகனை போல கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனா அது வசனம் இருக்கு, பொக்கிஷம் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொக்கிஷம் இருக்கு. உடைச்சிடாதீங்க. ஆமா, உண்டியலே என்ன உடைக்கிறோம் 10 ரூபாய் எடுக்கிறதுக்கு. ஆமா, நம்ம ஒரு உண்டியல போட்டு அதுக்குள்ள இருந்து 15 ரூபாய் எடுக்கிறதுக்கு கை போட்டா வரமாட்டேங்குது. அப்புறம் கடைசியில் அதை தாவீது சிங்கத்தின் வாய பிளாஸ்டிக்னா கிழிப்போம், மண்பானா உடைப்போம். 2 டீக்குள்ள ரூபா இருக்கும். அதுக்கு எப்பக்கம் நெருக்கப்படணும். ஆமென். தலைமுறைகளுக்கான பொக்கிஷத்தை ஒரே வார்த்தையில உனக்குள்ள வைத்திருக்க. உங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் நெருக்கமா இருக்கலாம், உங்களுக்கு எப்பக்கம் நெருக்கம்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்குள்ள இருக்கிறது சாதாரண நன்மை, உங்களுக்குள்ள இருக்கிறது விலையேறப்பட்ட பொக்கிஷம். ஹல்லேலூயா. எருசலேமுக்கு போனோம். இப்ப கோல்டு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. பொக்கிஷ சாலையிலிருந்து பாபிலோன் ராஜா பறித்து கொண்டு போன பொண்ணெல்லாம் கொடுக்கப்படுது. இப்போ எஸ்ராவுக்கு இங்க இருந்து போற வழியில சத்துருக்கள் பதிவு இருந்து அதெல்லாம் எடுத்துருவாங்களே கொஞ்சம். ஏன்னா இவன் கையில நன்மை இருக்குன்னு தெரிஞ்சிட்டு வைங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் தங்களை காட்டும் போது இப்படிதான். வெற்றின இடத்துல ஒரு சகோதரி நல்லா இப்படி கவர் பண்ணி இப்படி நடந்து போயிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் பைக்ல ஃபாலோ பண்ணிட்டே வரான். வெற்றின தாண்டியாச்சு, சிஎஸ்ஐ ஸ்கூல் தாண்டியாச்சு, WCC காலேஜ் கிட்ட போகும்போது அவன் திறமையை கையில் எடுக்கிறான். சரன்னு போறான், கழுத்தில் இப்படி கை வச்சான், இப்படி எடுத்தா ஒன்னும் வரல. ஏன்னா அது பெண்டிகாஸ்ட் லேடி. போனவன் திரும்ப வந்து அந்த லேடிக்கு ஒரு அடி கொடுத்துட்டு, அதான் ஒண்ணு இல்ல அப்பைய மூடிட்டு போற. ஆமே. அவன் ஒண்ணு இல்லைன்னா சத்துரு கை, அவனுக்கு டைம் வேஸ்ட், அவன் எனர்ஜி வேஸ்ட். 2000 இருந்து போராடுறான், 2010 இருந்து போராடுறான், 2012 இருந்து போராடுறான். அவனுக்கு தெரியும் ஐட்டம் இருக்கு உள்ள. ஜீசஸ் ஜீசஸ்